சத்தம் போட்டுட்ருக்கீங்க, கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியாக இருங்களேன். அம்மா நீ என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. சும்மா இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருமா, அமைதியாக இரு. மிஸ் மிஸ் ஏன் மிஸ் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சு? மிஸ், இந்த பசங்க கொஞ்ச நேரம் கூட சத்தம் போடாமல் அமைதியாக இருக்க மாட்டாங்க மிஸ். மிஸ் ஸ்கூல்னால் அப்படி தான் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்கள்ல. இன்றைக்கி வேறு நம்ம பிளஸ் ஸ்கூலில் ஒரு நல்ல ஈவெண்ட் பண்ண வந்திருக்கிறோம்ல, அதனால பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அதனால தான் அந்த சத்தம். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக அமைதியாக இருந்துக்கிறேன் மிஸ். ஓகே பிள்ளைங்களா, பார்த்தீங்களா, நீங்கள்லாம் வந்து இப்போது ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நேரத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அசம்பிளி வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக ப்ரேயர் பண்ணி நம்மளுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டையும், ஸ்கூலில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் இருக்கிற இடத்துல கை கூப்பிட்றீங்களா, கண்ணை மூடுறீங்களா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது கூட தகப்பனே, நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்லையும் ஆண்டவரே, பிள்ளைங்க ஆண்டவரே இதை பார்த்து ஆண்டவரே அதன்படி நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் ஆண்டவரே ரொம்ப டிசிப்ளினாக கவனிக்கணும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிள்ளைங்க ரொம்ப ஞானமாக நடந்துக்கணும் இயேசப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே பிள்ளைங்களா, நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப குட் சில்ட்ரனாக இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நம்ம திரும்ப ஒவ்வொரு ப்ரோக்ராமில் அழகாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே பிள்ளைங்களா, இப்போ உங்களோட மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் நோட்டு, பென்னு, ஸ்கேலு, கார்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நோட் பண்ண போகிறீங்க. ஒன்று கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டில் நிற்கும் போது நான் ஒரு ஸ்டிக் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதே ஸ்டிக்கால் நான் வந்து பார்ப்பேன். நீங்கள் யாராச்சும் அமக்குள்ள பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். எல்லாம் நல்ல பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். ஓகே, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் மியூசிக் கிளாஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் வர வழியில் அங்கங்கே போர்டு போட்டு R² அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், அதுக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த ஈவெண்ட்டுடைய தீமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. யாரும் கேட்க மாட்டிங்களா? நான் இந்த R² இப்போ எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க போகிறேன். R² 2 R கரெக்டா? ரிஜாய்ஸ் இன் த ரெசரக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசுப்பா நம்மளுக்காக உயிர் தெழுந்தாங்க கரெக்டா? அதில் நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி ஓகே, நம்ம மியூசிக் கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன்னா, நான் ஏசப்பாவை எப்படி ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வேதத்தில் கூட தாவீது அப்படின்னு ஒரு அங்கிள் இருந்தார். அந்த அங்கிள் எப்படி தெரியுமா வந்து ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணுவார். அந்த அங்கிள் கிட்ட பெரிய ஹார்ப் ஒன்று இருக்கும். அந்த காலத்து கிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹார்ப்பை வச்சுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடி பயங்கரமாக வந்து பாட்டு பாடி ப்ரைஸ் பண்ணுவார். ஸோ அவரை போல தான் நாம் இன்றைக்கி ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, எல்லாம் ரெடியா? ஓகே, எல்லாம் நல்லா ரெடி ஆகிக்கோங்க. உங்கள் கை கால்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்களா எல்லாரும்? சரியா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். No, 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 God's not dead, no, He's alive, God's not dead, no, He's alive, God's not dead, no, He's alive, I can feel Him all over me. I can feel Him in my hands, I can feel Him in my feet, I can feel Him in the air, I can feel Him everywhere, I can feel Him all over me. I can feel Him in my hands, I can feel Him in my feet, I can feel Him in the air, I can feel Him everywhere, I can feel Him all over me. No, 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 God's not dead, no, He's alive, God's not dead, no, He's alive, God's not dead, no, He's alive, I can feel Him all over me. I can feel Him in my hands, I can feel Him in my feet, I can feel Him in the air, I can feel Him everywhere, I can feel Him all over me. I can feel Him in my hands, I can feel Him in my feet, I can feel Him in the air, I can feel Him everywhere, I can feel Him all over me. I can feel Him all over me.
சூப்பர் பிள்ளைங்களா, நீங்கள் சூப்பராக நல்லா பாடினீங்க. பட் ஆனால் அந்த லாஸ்ட் பெஞ்சு பாய்ஸ்லாம் சரியாக ஆக்ஷன் பண்ணாத மாதிரி தெரியுது. ஸோ பாய்ஸ் ஒழுங்காக ஆக்ஷன் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் ஆக்ஷன் மட்டும் பண்ணலாம், முன்னாடி நான் கூப்பிட்டு விட்ருவேன். ஓ, அங்கே ஆக்ஷன் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, குட், சூப்பர். ஓகே, நம்ம இன்னொரு பாட்டு கூட நம்ம பாடி இயேசுபாவை நம்ம ப்ரைஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, நம்ம ரெண்டாவது பாட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் கரெக்டாக இந்த ரிதமு, இந்த கார்ட்ஸு, இந்த ஸ்கேல்ஸு இதெல்லாம் கரெக்டாக, இந்த பிச்செல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம ஒழுங்காக நம்ம பாடி இயேசுபாவை ப்ரைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, ரெடியா? எஸ், சூப்பர். ஆக்ஷன் சூப்பராக போடுங்க பார்ப்போம். எஸ் எஸ், குட். அப்படிதான். Jesus is the winner man, the winner man, the winner man. Jesus is the winner man all the time. Jesus is the winner man, the winner man, the winner man. Jesus is the winner man all the time. Winner man, winner man, winner man, winner man, winner man, winner man, winner man. Winner man, winner man, winner man, winner man, winner man all the time. I am on the winning side, the winning side, the winning side. I am on the winning side all the time. I am on the winning side, the winning side, the winning side. I am on the winning side all the time. Winning side, winning side, winning side, winning side, winning side, winning side, winning side. Winning side, winning side, winning side, winning side, winning side all the time. Satan is the loser man, the loser man, the loser man. Satan is the loser man all the time. Satan is the loser man, the loser man, the loser man. Satan is the loser man all the time. Loser man, loser man, loser man, loser man, loser man, loser man, loser man. Loser man, loser man, loser man, loser man, loser man all the time. Wow, students, உண்மையாலுமே சூப்பராக நீங்கள் ஆக்ஷன் பண்ணீங்க, சூப்பராக பாட்டு பாடினீங்க. குட் குட். சரி, ஓகே, இப்போ நம்ம சூப்பராக தாவீதை போலவே நல்லா நடனம் ஆடி நல்லா பாட்டு பாடி ஏசப்பா வர்ஷிப் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அதோடவே நம்ம ஏசப்பாவை தெய்வ பயத்தோட, நம்ம பணிவிட எண்ணத்தோடு நம்ம ஏசப்பாவை இப்போ நம்ம ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி நல்லா கண்ணை மூடி கை கூப்பி நம்ம ஏசப்பாவை நம்ம ப்ரைஸ் பண்ணலாமா? ஏசப்பா கிட்ட நீங்கள் கேளுங்க பார்ப்போம். ஏசப்பா, என் கூட இருங்க, ஏசப்பா என் கூட வாங்க, ஏசப்பா. ஏசப்பா இன்றைக்கு உயிர் தெளிந்திருக்கிறாங்க. ஸோ ஏசப்பா கண்டிப்பாக உங்கள் இருதயத்தில் ஏசப்பா வந்து வாசம் செய்வாங்க. எஸ், நீங்கள் கேளுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். என்னோடு என்னோடு நிரந்தரமாகவே வந்து தங்கிடும் என் இயேசுவே. 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 எனக்காக அடிபட்டு இரத்தம் சிந்தினி, எனக்காக மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே. எனக்காக அடிபட்டு இரத்தம் சிந்தினி, எனக்காக மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே. உமக்காக வாழவே என்னை அர்ப்பணிக்கிறேன். உமக்காக வாழவே என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னோடு என்னோடு நிரந்தரமாகவே. அப்படியே கேளுங்க பாப்பா ஏசப்பா கிட்ட, ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா இருதயத்துல வாங்க ஏசப்பா அப்படின்னு கேளுங்க. என்னோடு என்னோடு எஸ்
நிரந்தரமாகவே வந்து தங்கிடும் என் இயேசுவே, நீர் வந்து தங்கிடும் என் இயேசுவே, வந்து தங்கிடும் என் இயேசுவே. இயேசுப்பா, இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இன்னைக்கு பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் இருதயத்தில் வாங்க இயேசுப்பா. இன்றைக்கப்பா உயிர் தெரிந்த நாள் அன்னைக்கு நீங்கள் இயேசுப்பா எங்கள் இருதயத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம் இயேசுப்பா. எங்கள் இருதயத்தில் வாங்க இயேசுப்பா, எங்கள் இருதயத்தில் வாசம் செய்யுங்க இயேசுப்பா. மீதியான வேலைகள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சூப்பராக நம்ம இயேசுப்பா பாடி நம்ம ப்ரைஸ் பண்ணோம். நீங்கள் கூட அழகாக சூப்பராக நல்லா வந்து ஆக்ஷன் பண்ணி நல்லா பாட்டெல்லாம் பாடினீங்க. ஓகே நம்மளுக்கு வந்து பெல் வேறு அடிச்சிச்சு, நம்ம கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா? குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே பிள்ளைங்களா, லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் ரொம்ப சூப்பராக கவனிச்சிங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த கிளாஸ்லேயும் நீங்கள் சூப்பராக கவனிக்க போகிறீங்க. ஆமாம், என்ன இது இங்கே ஏதோ 3 டாட்ஸு 3 ரோஸில் 3 காலம்ஸில் ஏதோ டாட்டாக இருக்குது. என்னது மேம் இது? இதுவா மிஸ்? இது ஒரு கேம். இது நீங்கள் இந்த லைன்ஸ் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 9 டாட்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, நீங்கள் 4 லைனில் அந்த 9 டாட்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் பண்ணுங்கள். 4 லைன்லையா? ஆனால் இங்கே 9 டாட்ஸ் இருக்கே மேம், எப்படி மேம் 4 லைன் போட முடியும்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரி, வேணா நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். 1 2 3 4 மேம், மேலே ஒரு டாட் பேலன்ஸ் இருக்கே மேம், என்ன மேம் பண்ணுறது அந்த டாட்டை? நீங்கள் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் மிஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் மேம். 1 2 3 4 5 மேம், 5 லைன் வந்துருச்சு மேம், என்ன மேம் பண்ணுறது? நான் சொன்னது 4 லைன்ஸ் தான் மிஸ். மேம் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் மேம். சரி ஓகே, இதை நானே கம்ப்ளீட் பண்ணுறேன் மிஸ். வாவ் மேம், பார்த்தீங்களா? எப்படி மேம் உங்களால் மட்டும் இப்படிலாம் முடியுது? நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணலையே மிஸ். நீங்க உங்க இஷ்டத்துக்கு Ma'am, பண்ணீங்க, நீங்க அதனால செம்ம தப்பு super வந்துச்சு. ma'am. மிஸ் பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோவே பண்ணல, அதனால மிஸ்ஸுக்கு தப்பா வந்துச்சு. உங்களுக்கும் அதே தான் பிள்ளைகளா சொல்கிறேன். நீங்கள் ஏசப்பா பேச்சு, ஏசப்பாவோட ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அவரோட வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக நடக்கும். எல்லாம் ரொம்ப யோசிக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க. எல்லாம் கேமில் ரொம்ப யோசிச்சு உங்கள் பிரெயின் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் அதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான லெசன் கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். அது இப்போ மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் முழுவதும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனிப்பீங்களா? ரெடியா? ஓகே. ஒரு குடும்பமே ரொம்ப அப்படியே பயத்தில் கஷ்டத்தில் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு, இதுக்கு ஒரு தீர்வும் இல்லையா, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா, எனக்கு ஒரு அற்புதம் கூட நடக்காதான்னு சொல்லிட்டு ஒரே பயம், ஒரே அழுக. அப்பாவும் அம்மாவும் அழறாங்க. ஏன் தெரியுமா இப்படி அழறாங்க? ஏன்னா அவங்க 12 வயசு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. நார்மலாக இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்கல்ல. அதே போல் இவங்க அப்பா அம்மாவும் இவளை டாக்டர்ஸ்டெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனால் யார் வந்து என்ன பண்ணாலும் அவளுக்கு சரியே ஆகலை. நேரம் ஆக ஆக அவளோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக போச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னா, இப்போ அவளுக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. அவ உயிரே போக போகுது. அம்மா பார்க்குறாங்க, என் பொண்ணு இப்படி கஷ்டத்தில் இருக்காருன்னு அம்மா அழறாங்க. அப்பா பார்க்குறாரு, நான் யார்கிட்ட போய் நான் உதவி கேட்பேன், எனக்கு யார் என்ன செய்வான்ட்டு. அப்பா ஒரே டென்ஷனில் இருக்காரு, பயத்தில் இருக்காரு. அம்மா ஒரு சைடு அழறாங்க. எல்லாரும் இப்படி பயத்தில் இருக்கும்போது, என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருக்கும் போது அப்பா தான் யோசிக்கிறாரு, எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன், நான் டாக்டர்ஸ்டெல்லாம் போயிட்டேன், நான் கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஏசப்பா கிட்ட போய் நான் உதவி கேட்க போகிறேன். அவர் வந்தார்னா அவர் என் பொண்ணு சுகமாக்குவார். அவர் நினச்சா, அவர் என் பொண்ணை தொட்டான், கண்டிப்பாக என் பொண்ணுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரோட கடைசி நம்பிக்கையான ஏசப்பாவை நான் போய் ஹெல்ப் கேட்க போகிறேன்னு ஓடுறாரு. வேகமாக போகிறார். நான் எப்படியாச்சும் ஏசப்பா கிட்ட கேட்டு அவர் காலில் பிடிச்சி கையை பிடிச்சி எப்படியாவது நான் என் பொண்ணுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நான் என் பொண்ணை குணப்படுத்திடணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறார். ஓடி போகிறார். ஏசப்பா எங்கே இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சு ஓடுறாரு.
ஓடிட்டு கடைசியா தூரத்துல ஏசப்பாவை பார்த்துதான் அவருக்கு ஒரு சந்தோஷம். சீக்கிரமா ஏசப்பா கிட்ட போனேன்னு வேகமா போயிட்டு கிட்ட போயிட்டு அப்படியே அவர் காலிலேயே விழுந்துட்டாராம். விழுந்து அவர் சொல்றாரு, ஏசப்பா என் பொண்ணு உயிர் போற நிலைமையில இருக்கா ஏசப்பா, அவளுக்கு வந்து நீங்க சுகத்தை கொடுங்க, நீங்க தொட்ட என் பொண்ணு சுகமாவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா ஏசப்பா பாதத்துல விழுந்து என்ன பண்றாங்க, கெஞ்சி கேட்குறாங்க. இதை ஏசப்பா பார்க்குறாரு. கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு பொண்ணுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏசப்பாவும் வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து ஏசப்பாவும் அவரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போகிறாங்க. எப்படியாச்சும் அந்த பொண்ணை போய் அவங்க அப்பா வந்து ஏசப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு சுகத்தை கொடுத்துடலான்னு என்ன பண்ணுறாரு, ஏசப்பாவை கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு மனசில் ஒரு நம்பிக்கை, ஓகே என் பொண்ணுக்கு இப்போ இப்படி இருக்குது, நான் இப்போ சீக்கிரமாக போயிட்டேன்னா என் பொண்ணு குணமாயிடுவேன்னு சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு, ஒரு தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாரு, போகிறார். ஏசப்பாவும் வரும் போயிட்டே இருக்காங்க. தூரத்தில் வேலைக்காரங்களாம் ஓடி வராங்க, இவர் வீட்டு வேலைக்காரங்களாம். எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவங்கெல்லாம் வராங்க, நம்ம தானே ஏசப்பாவை கூப்பிட வந்தோம், எதுக்கு இப்போ இவங்கெல்லாம் ஓடி வராங்கன்னு இவர் யோசிக்கிறாரு. அங்கே பார்த்தா வேலைக்காரங்க ரொம்ப வேகமாக ஓடி வராங்க, கிட்ட வராங்க. இவருக்கும் புரியலை எதுக்கு இவங்க வந்தாங்க, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையேன்னு அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது வேகமாக வந்தவங்கல்ல அவரோட மாஸ்டரை பார்த்துட்டு, ஐயா நம்ம பொண்ணு இறந்து போயிட்டா ஐயா, ஏசப்பாவை நீங்கள் திருப்பி அனுப்பிடுங்க, என்ன நம்ம பொண்ணு இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் அவளை குணப்படுத்த முடியாது, அவள் இவ்வளோ நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தா, அவர் இவ்வளோ நாள் உயிருக்கு போராடிட்டு இருந்தா, அப்போ வந்திருந்தா அவளை குணப்படுத்திருக்கலாம், ஆனால் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஏசப்பாவை அனுப்பிடுங்க சொல்லிட்டு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்பாக்கு அவ்வளோ ஆசையாக அந்த பொண்ணை வளர்த்துருப்பார்ல, என் பொண்ணுக்கு நான் இதை செய்யணும், நான் என் பொண்ணை வந்து பெரிய ஆளாக்கணும், நான் அவளை பத்திரமா பாதுகாத்துக்கணும்னு ஆசையாக வளர்த்துருப்பார்ல. இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இல்லை, அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. இவர் இப்படி இந்த ஷாக்கில் நிற்கும் போது பக்கத்தில் ஏசப்பா அவரை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ என்னை நம்பு, நீ பயப்படாத, நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறார். அவர் பொண்ணு உயிரோடவே இல்லை, அவரால் எப்படி நம்பியிருக்க முடியும்? என் பொண்ணு உயிரோடு இருந்தாவது ஏசப்பா வந்து குணப்படுத்திருக்கலாம், இப்போதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எப்படி அவரால் நம்பி இருக்க முடியும்? ஆனாலும் என் பொண்ணு உயிரோட இல்லை தான், ஆனால் ஏசப்பா என்னை பார்த்து சொன்னார், பயப்படாத, என்னை நம்புன்னு ஏசப்பா என்னை பார்த்து சொன்னார், நான் அவரை நம்புவேன்னு அவர் என்ன பண்ணார், ஏசப்பா கூட வீட்டுக்கு போனார். ஏசப்பாவும் போகிறாங்க, அவரும் கூட வராரு. அவங்க வீட்டு வாசலில் இறந்த வீட்டில் எல்லாரும் அழுவுறாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் புலம்புறாங்க, அழுவுறாங்க, உள்ள அம்மா அழுறாங்க, ஒரே கூச்சலாக இருக்குது. இந்த இடத்துக்கு ஏசப்பா போகிறார். ஏசப்பாவை பார்த்தோன்னே ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எப்படி குணப்படுத்த முடியும், இப்போ வந்தால் என்ன பண்ண முடியும்னு அப்படியே அவங்கள அப்படியே இலக்காரமாக பேசுகிறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார், அவங்க யார் சொல்கிறதையும் கேட்காம அப்பா அம்மா அவங்க 2 பேரையும் மட்டும் கூட கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு என்ன பண்ணாங்க, போனாங்க. அந்த கிட்டே இருக்கேன், என் லைஃப் என்ன ஆகும்னு எனக்கு தெரியலக்கா, என் ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு எனக்கு தெரியலன்னு நீ சொல்லலாம்.
இல்லைன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பணம் கஷ்டம் அக்கா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை, எனக்கு ஃபீஸ் கட்ட கூட எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கக்கா, நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ சொல்லலாம். நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஏசப்பா சொல்கிற அதே வார்த்தையை சொல்கிறேன், நீ பயப்படாத, ஏசப்பாவை நம்பு. உயிரில்லாத ஒரு குழந்தைக்கு, ஒரு சின்ன பொண்ணுக்கு ஏசப்பா உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு இம்பாசிபிளான விஷயம் தானே. அதை செய்த ஏசப்பா உன்னைய பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ ஏசப்பாவை நம்பினேன்னு வச்சுக்கோங்க, உன் வாழ்க்கையிலையும் அது இம்பாசிபிளான விஷயம் இருக்குல்ல அக்கா, இதுக்கு வேறு யாராலையும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏசப்பா வர மாற்றி உனக்கு ஒரு புது லைஃப்பை தருவார். நிறைய பேர் பாவத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஃபோனில் யூடியூப்பை பார்த்துட்டு அந்த ஒரு பாவத்தில் இருந்துட்டு, அக்கா நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் பார்க்காம இருக்க முடியல அக்கா, நான் ரொம்ப அடிக்டடாக இருக்கேன்னு நீ சொல்லலாம். நீ ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேளு, ஏசப்பா உனக்கு செய்வது. நீ ஏசப்பாவை நம்பினா உனக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, உன்னை நல்ல பொருளாதாரமாக ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை ஏசப்பா என்ன பண்ணுவார், உனக்கு தருவார். ஏசப்பாவை நம்பினா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்ன்றத நம்மளை அடுத்த கிளாஸில் நமக்கு சொல்லி தருவாங்க. எல்லாம் கவனிங்க. குட் ஈவினிங் சில்ட்ரன். இப்போ கூட நீங்கள் ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு அக்கா ஒரு இன்சிடென்ட் சொல்லி கொடுத்தாங்க. அக்கா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, ஜீசஸ் வந்து என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எஸ், அக்கா சொன்ன மாதிரியே ஏசப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு அழகான ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அந்த லைஃப்பில் என்னெல்லாம் இருக்கும், ரொம்ப சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம அந்த ஏசப்பா கொடுத்த அந்த லைஃப்பை போக போக என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சொல்கிற சின்ன சின்ன பொய், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து நம்ம அக்காவை அடிக்கிறது, தம்பியை கிள்றது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணுறோம்ல. அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய லைஃப்பை நம்ம எப்படி பண்ணிக்கிறோம் தெரியுமா, அழகாக ஏசப்பா கொடுத்த அந்த லைஃப்பை இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு, என்ன கலரில் இருக்குது, பிளாக். கரெக்ட், பிளாக் ஆக்கிட்டோம். ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு இப்படி தான் லைஃப் கொடுத்துருப்பாங்களா, அப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை, ஏசப்பா நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் கொடுத்துருந்தாங்க. அதன் குறிப்பாக நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய வந்து மொபைல் பார்க்குறீங்க, அக்கா சொன்னது போலவே யூடியூப் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏசப்பா கொடுத்த அந்த கலர்ஃபுல்லான லைஃப் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி மாறி என்னாச்சு, லாஸ்ட்டாக யாருக்குமே பிடிக்காத இந்த பிளாக் கலரில் நம்ம லைஃப் வந்துருச்சு. ஓகேவா? ஆனால் ஏசப்பா வந்து நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்கல்ல. நம்ம அம்மா அப்பாவை விட, நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட ஏசப்பா நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. அதனால் ஏசப்பா இதே மாதிரி இதே கலரில் இருக்கிறது ஏசப்பாக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. அதனால் ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணார், நம்மளுக்கு இப்படி இருந்த இந்த லைஃப்பை வந்து ஏசப்பா என்ன பண்ணார், ரொம்ப அழகான இந்த லைஃபாக மாற்றிட்டாங்க. இப்போ என்ன கலரில் இருக்குது? எஸ், கரெக்ட், ஒயிட் கலரில் இருக்குது. பிளாக் எப்படி ஒயிட் ஆச்சு? ஒரே நாளில் எப்படி அந்த கலர் எப்படி ஒயிட்டாக மாறும் பிளாக்கு? எஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இந்த பிளாக்காக இருந்த இந்த கலர் வந்து எப்படி ஒயிட்டாக மாறுச்சு அப்படின்னா, நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் ஒரு நாள் வந்து ஏசப்பாவால் என்னவாச்சு, ஒயிட்டாக மாறி நம்மளை எல்லாரும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, பழைய லைஃப்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பழைய லைஃப்னால் என்ன அப்படின்னா, ஏசப்பா முதல் நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, அது கொடுத்தாங்க. அது எப்படி நடந்தது தெரியுமா? பார்த்தீங்களா? என்ன கலரு? ரெட் கலர். சூப்பர். ரெட் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, பிளட் ஆஃப் ஜீசஸ். அந்த பிளாக் வந்து எப்படி ஒயிட்டாக மாறுச்சு அப்படின்னா, ஏசப்பா என்ன பண்ணார், நம்மளுடைய வாழ்க்கை மாறணும், நம்ம செய்கிற இந்த சின்ன சின்ன தப்புக்காக என்ன பண்ணார் ஏசப்பா, நம்ம சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும், நம்மளுக்கு உடனே பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும்ல. எஸ், ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா பனிஷ்மெண்ட்ஸையும் யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏசப்பா எடுத்துக்கிட்டாங்க. நம்மள மாதிரி அம்மா அப்பாலாம் வந்து ஒரு சின்ன அடியில் அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது பனிஷ்மெண்ட்டு. அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு பனிஷ்மெண்ட்டு. அந்த பனிஷ்மெண்ட்டால் ஏசப்பா என்ன பண்ணாங்க, நிறைய என்ன பண்ணாங்க, அவருடைய பிளட்டே வந்து நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்ததுனால தான் நம்மளுடைய இந்த பாவமான வாழ்க்கை, இந்த பிளாக்காக காமிச்சல்ல, அப்படி இருந்த வாழ்க்கை ஏசப்பா நம்ம அவருடைய பிளட்டை நமக்காக கொடுத்ததுனால எப்படி ஆச்சு, அது ரொம்ப அழகான ஒரு ஒயிட்டாக வந்து ஒரு வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நம்ம எல்லோரும் ஒயிட்டாக இருக்கோமா, ஆனால் திரும்பவும் நம்ம போயிட்டு நம்ம ஸ்கூலில் திரும்ப கிளாஸ்லலாம் என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து திரும்பவும் யூடியூப் பார்க்குறது, அப்புறம் வந்து காப்பி பண்ணுறது, பொய் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த திரும்பவும் ஏசப்பா கொடுத்த அந்த நியூ லைஃப்பை என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் பிளாக் ஆக்குறீங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இனிமேல் நீங்கள் ஏதாவது சின்ன தப்பு
பண்ணும்போது கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும், ஐயோ நான் இந்த தப்பை இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே இந்த தப்பை பண்ணக்கூடாது, நான் அப்படி தப்பு பண்ணாமல் எப்போவுமே ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். சரிங்களா? அக்கா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த அம்மா அப்பா வந்தாங்கல்ல அந்த இன்சிடெண்ட்டில், அவங்கள பார்த்து ஏசப்பா என்ன சொன்னாங்க, தொடர்ந்து பயப்படாதீங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி பைபிளில் கூட வந்து அழகான ஒரு வசனம் இருக்குது, நல்லா நீங்களாம் கவனமாக கேளுங்க. யோவான் 11:25 அந்த அதிகாரத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உங்களுக்கெல்லாம் இந்த வசனம் புரியுதுங்களா? நீங்கள் எல்லாரும் இந்த பைபிள் எடுத்து இந்த வசனத்தை, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியுதுங்களா கீழே, அந்த ரெஃபரன்ஸ் யோவான் 11:25 நீங்கள் எல்லாரும் படித்து பார்க்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். இப்போ ஏசப்பா கிட்ட என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அந்த குட்டி அக்கா என்ன பண்ணாங்க, அவங்க மறிச்சிட்டாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம். மறிக்கும் போது ஏசப்பாவுடைய வார்த்தையினால் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை மட்டும்தான் என்ன பண்ணாங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்கள தான் நம்பியிருந்தாங்க. அப்படி நம்பதுனால தான் அவங்க அந்த வீட்டில் திரும்பவும் ஒரு சந்தோஷம் வந்தது. நம்ம எல்லாரும் திரும்ப அந்த வசனத்தை படிக்கலாமா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் எதுவுமே உங்களுக்கு தெரியல, எனக்கு இதில் ரொம்ப ஜீரோவாக இருக்கேன், அவ்வளோதான், என்னால் முடியவே முடியாதுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தில் கூட நீங்கள் ஏசப்பா கிட்ட உண்மையாக அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு, ஏசப்பா இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எந்த காரியத்தை கேட்குறீங்களோ அதில் உங்களுக்கு ஏசப்பா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. ஏன்னா நம்மளுடைய ஏசப்பா யார், மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். நம்ம முதல்ல சொன்னோம்ல ஆர் ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுக்குறேன்னு. இப்போ கூட பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா ஆர் ஸ்கொயர்னால் என்னென்னு அண்ணா போட்டிருக்காங்களா? எஸ், ஆர் ஸ்கொயர்னால் என்னென்னா ரிஜாய்ஸ் இன் த ரெசரக்ஷன். ஓகேவா? நம்ம இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்ல, நம்மளாம் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் போகிறோம், நமக்கு நல்ல மம்மி டாடி கிடச்சிருக்காங்க. ஆனால் ஏன் இப்படி சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணல, அந்த தப்புலேயே இருக்கல. ஏசப்பா வந்து அவர் உயிரை நமக்காக கொடுத்ததுனால நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அதுதான் அந்த சந்தோஷத்தில் நம்ம எல்லாரும் ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏசப்பா மரிச்சதோடு மாத்திரம் கிடையாது, அவர் உயிர்த்தெழுந்த ஏசப்பாவாக இருக்கிறாரு. ஸோ அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே ஏசப்பாவுடைய பிள்ளைங்களா இருக்கணும். சரிங்களா? ஹாய் கிட்ஸ், இப்போ கூட ரீஜாய்ஸ் இந்த ரெஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்ல, அக்கா அழகாக ரெட் ஹார்ட்டு, ஒயிட் ஹார்ட்டு அண்ட் தென் பிளாக் ஹார்ட்லாம் காட்டினாங்கள்ல. அதாவது நம்ம லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு அக்கா அழகாக சொன்னாங்கள்ல. அதை பற்றி நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பார்க்கலாம். அது என்னன்னு தெரியுமா? இப்போ கூட நம்ம லைஃப்பில் பர்த்டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிங்களாம் கூட ஒரு நாள் பிறந்து ஒரு நாள் இறந்துருப்பாங்கல்ல. ஆனால் ஒருத்தரோட கலரை மட்டும் இப்போ வரைக்கும் திறந்தே தான் இருக்குது. ஷாக்காக இருக்குல்ல? அது யாரோட கலருன்னு தெரியுமா? அது யாரும் இல்லை, நம்ம ஏசப்பாவோட கலரை தான். இப்போ கூட ஜெருசலேமில் அந்த கலரை திறக்கப்பட்டு தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? உங்களை நம்ப முடியல தானே? இதெல்லாம் ஷாக்காக இருக்குது தானே? ஆனால் உண்மையாகவே இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது இன்னொரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? அவரோட எலும்புகள் முறிக்கப்படவில்லையா. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஆனால் அவர் எவ்வளோ பாடுபட்டார், அவளை எவ்வளோ அடித்தாங்க, ஆனாலும் அவரோட எலும்பு முறிக்கப்படவே இல்லையா. நம்மளுக்கு ஷாக்காக இருக்குல்ல? பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் அக்காங்கெல்லாம் சொன்ன கதையெல்லாம் வச்சு நீங்கள் கூட சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏசப்பாவோட கல்லறை திறக்கப்பட்டதாக இருக்கட்டும், அவருடைய எலும்புகள் முறிக்கப்படாததாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லை? இப்போ வரைக்குமே அதை சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கூட டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க சொல்லலாமா? சொல்லலாம். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? உங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த வீக் கேட்டு பாருங்க. மிஸ், இப்போ சொல்லுங்கள் மிஸ், இவ்வளோ நேரமாக பசங்களாம் எப்படி இருந்தாங்க? நிஜமாவே சொல்லணும்னா பசங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்க மிஸ். ஆமாம் மிஸ், ஏன்னா அவங்க பிளஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த மாரல் கிளாஸ்ன்னு ஒரு கிளாஸ் எடுத்தாங்களே, அதுலலாம் ஒருத்தர் கூட அப்படி மூவ் ஆகல மிஸ். எஸ், நானும் கவனித்தேன். அவங்க எல்லாமே ரொம்ப குவைட்டாக கவனிச்சாங்க.
நீங்கள் எல்லாம் ரொம்ப குட் சில்ட்ரன். உங்கள் எல்லாருக்கும் நீங்களே நல்லா சத்தமாக கிளாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். சூப்பர். ஓகே, இப்போது இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா இதை பார்த்துட்டு இதோடு நீங்கள் விட்டுறக்கூடாது, சரிங்களா? இது என்ன பண்ணணும், நீங்கள் எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், நமக்காக நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒருத்தர் வந்து எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காருல்ல ஏசப்பா. அவர் நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவர் கஷ்டப்படவே விடக்கூடாது. அவருக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் இனிமேல் நீங்கள் யாருமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை மிஸ்? ஆமாம் மிஸ். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? இசப்பா, நாங்கள்லாம் இன்றைக்கி நிறைய டிசிஷன்ஸ் எடுத்திருக்கோம், அதன்படி நாங்கள் எல்லாம் நடக்கணும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ப்ரே பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. ஆண்டவரே, நீங்கள் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அவங்க திறந்திருக்கிறாங்க. இன்னிலிருந்து தகப்பனே அவங்க நிறைய டிசிஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க இசப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அவங்க ரொம்ப சேஃபாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. தொடர்ந்து பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே சில்ட்ரன், இதோட மாத்திரம் கிடையாது, திரும்பவும் நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் நாங்கள் எல்லாரும் வந்து உங்களை பார்க்குறோம், சரிங்களா? பாய் பாய்.